100 கிராம் எடை அதிகமாக இருந்ததால் ஒலிம்பிக்கில் பதக்க வாய்ப்பை பறிகொடுத்த மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் இனி தன்னிடம் போராட சக்தியில்லை என்பதால் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் பெண்கள் மல்யுத்தத்தில் 50 கிலோ உடல் எடை பிரிவில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் நேற்று முன்தினம் உலக வாகையரும் முதல் நிலை வீராங்கனையுமான ஜப்பானின் யூ சுசாகிக்கு அதிர்ச்சி தோல்வி அளித்தார். தொடர்ந்து காலிறுதியில் முன்னாள் ஐரோப்பிய வாகையர் உக்ரைனின் ஒக்சானா லிவாச் செய்யும் அரையிறுதியில் 5-0 என்ற கணக்கில் பான் அமெரிக்க வாகையர் கியூபாவின் லோபஸ் குஸ்மேனையும் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் அடியெடுத்து வைத்தார். இதன் மூலம் ஒலிம்பிக் பெண்கள் மல்யுத்தத்தில் இறுதிச் சுற்றை எட்டிய முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனை படைத்த அவருக்கு தங்கம் அல்லது வெள்ளிப் பதக்கம் உறுதியானது. இறுதிப் போட்டியில் நேற்றிரவு அமெரிக்க வீராங்கனை சாரா ஹில்டை சந்திக்க இருந்தார். ஆனால் 100 கிராம் கூடுதல் எடை காரணமாக வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த தகவல் வினேஷுவுக்கு பேரிடியாக விழுந்தது. ஏமாற்றத்துடன் கண்ணீரில் நிலைகுலைந்து போன அவர் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் மல்யுத்த போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக வினேஷ் போகத் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், "அம்மா, நான் தோற்றுவிட்டேன். மல்யுத்தம் வென்றுவிட்டது. என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் கனவு, என் தைரியம் அனைத்தும் உடைந்துவிட்டன. இனி என்னிடம் போராட சக்தியில்லை. குட் பை மல்யுத்தம். உங்கள் அனைவருக்கும் நான் என்றும் கடமைப்பட்டிருப்பேன்" என்று பதிவிட்டுள்ளார். வினேஷ் போகத்தின் இந்த ஓய்வு அறிவிப்பு ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.